டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓர் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். இந்த போரில் நீங்கள் யாரின் பக்கம் என்பதை இறுதி முடிவெடுக்க வேண்டும். இப்படி மௌனமாக இருப்பீர்களாக இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் பாரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று எச்சரித்திருக்கின்றார். இதற்கான காரணம் ஐரோப்பிய தலைவர்களிடையே இந்த விவகாரத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சாnchez அமெரிக்கா தன்னுடைய தளங்களை பாவிக்க கூடாது என்று கூறியதை பிரான்ஸ் அதிபர் ஆதரித்ததையும் ஈரானுக்கு ஆதரவான ஒரு பக்கமாக பார்த்தாலும் கூட ஸ்பானியா அமெரிக்காவை விட்டு முற்றாக விலகிவிடவில்லை என்பது அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே ஸ்பானியா விலகுவது போல இருந்தாலும் இன்னமும் மதில் மேல் பூனையாகத்தான் இருக்கின்றது. அதேவேளை இத்தாலி, ஹங்கேரி போன்ற நாடுகள் அமெரிக்காவின் பக்கமாக நிற்கின்றன. ஐரோப்பா ஒரு முழுமையான முடிவை எடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஐரோப்பிய தலைவர்களுக்கு உள்ளே ஏகோபித்த கருத்தை உருவாக்க முடியாமல் இருப்பதுதான் அவர்களுடைய பலவீனமாக இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா ஒன் டெர் லைன் ஈரானில் ஓர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி குறிப்பிட்டாலும் கூட அந்த கருத்தும் ஒருமையான கருத்தாக இல்லை. அவருடைய கருத்து ஒரு விதமாக, இத்தாலியினுடைய கருத்து இன்னொரு விதமாக, ஸ்பானியா பிரான்சினுடைய கருத்து வேறொரு விதமாக இருக்கின்றது. இந்த மூன்று வெவ்வேறுபட்ட கருத்துக்களும் அடிப்படையான உரைநிலை மௌனமும் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுதான் இவர்களுடைய பலவீனம். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஐரோப்பா அமெரிக்காவிற்கு உதவி செய்யுமாக இருந்தால் இன்று மத்திய கிழக்கு சந்திக்கின்ற பிரச்சனைகளை ஐரோப்பிய நகரங்களும் சந்திக்கும் என்று ஈரான் மிரட்டல் விடுத்திருக்கின்றது. ஈரான் இப்படி ஒரு மிரட்டலை ஐரோப்பாவின் மீது இதற்கு முன்னர் விடுத்தது கிடையாது. இந்த இடத்தில் ஐரோப்பா உறைந்த மௌனத்தை காக்கின்றது. ஆனால் ஈரான் அணுகுண்டை உருவாக்க கூடாது என்று ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் முன்னணியில் நின்று அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுத்ததையும் ஈரான் மறந்துவிட முடியாது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது அணுகுண்டு அல்ல பிரச்சனை, அதற்கு வெளியால் வேறு ஏதோ பிரச்சனை இருக்க வேண்டும். இந்த போரானது அணுகுண்டுக்கான போர் அல்ல. இந்த போர் இப்பொழுது ஏவுகணைகளுக்கான ஒரு போராக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தம்முடைய தாக்குதல்கள் மிக மோசமாக நடைபெற்றதாகவும் தாக்குதல்கள் 3000 இலக்குகளில் இஸ்ரேலும் தாங்களும் இணைந்து தாக்கி இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இது பெரிய அடி என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்பொழுது தெஹ்ரானுடைய விமான நிலையம் பெரும் வெடி சத்தமாகவும் ஓசையாகவும் பெரும் தீ பிளம்பமாகவும் வெடித்துக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலிய விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலில் ஈரான் 500 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 2000 ஆளில்லா விமானங்களையும் பாவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்கின்ற இந்த தாக்குதலில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் மிக மோசமாக நடைபெற்றிருக்கின்றன. நேற்று காலை அறிவித்த அமெரிக்கா தங்களுடைய ஆயுத உற்பத்தியை 2 மடங்காக உயர்த்துங்கள் என்று கூறியது இப்பொழுது 4 மடங்காக உயர்த்துங்கள் என்று கூறியிருக்கின்றது, வெறும் 12 மணி நேர இடைவெளியில். எனவே போர் ஒவ்வொரு 12 மணி நேரங்களுக்கும் இடையே அமெரிக்காவிற்கு ஆயுதத்தின் பற்றாக்குறையினுடைய அளவை வேகமாக உயர்வடைய செய்கின்றது. இந்த அளவு தூரத்திற்கு ஆயுதங்களை பாவித்து போரை நடத்துவதற்கு ஐரோப்பாவிடம் வலு கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் கூட வெற்றிடமாகி கொண்டிருக்கின்றது. இப்போதைய கணிப்புகளின் படி ஈரான் மீது நடைபெற்ற தாக்குதல்களில் 1332 ஈரானியர்கள் மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் கூறுகின்ற பொழுது இனிமேல் மத்திய கிழக்கு நாடுகளின் மீது தங்களுடைய தாக்குதல்கள் நடைபெறாது என்றும் அயல் நாடுகள் மீது நடத்திய தாக்குதலுக்காக தான் மன்னிப்பு கோருவதாகவும் தங்களுடைய படைத்துறை எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் தாக்குதல்கள் நடைபெற்றதாகவும் இப்பொழுது தங்களுடைய படைத்துறையினுடைய மத்திய கட்டமைப்பே தங்களுடைய நண்பர்களாகிய மத்திய கிழக்கு நாடுகளை தாக்குவதில்லை என்று கூறியிருக்கின்றார். அவர் கூறி முடியவும் தாக்குதல்கள் பல இடங்களில் நடைபெற்றுத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்குகின்ற ஈரான் இப்பொழுது அந்த நாடுகளினுடைய பொருளாதார வளங்களையும் தாக்க
தாக்குவதனால் மத்திய கிழக்கு நாடுகள் ஈரான் மீதான நம்பிக்கையை இழந்திருக்கும் நிலையில் இந்த நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளினுடைய வருமானம் விமான சேவையாகும். இந்த விமான சேவைகளை சீராக செய்ய முடியுமா என்றால் துபாயிலிருந்து புறப்பட்ட விமானங்களும் ஏவுகணை தாக்குதல்களினால் திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. துபாய், அபுதாபி ஆகியன ஓரளவு விமான நிலையங்களை திறந்திருக்கின்றன. இருப்பினும் சீராக வரவில்லை. இந்த நிலையில் ஜெர்மனி உள்ளிட்ட பல நாடுகள் இனிமேலும் மத்திய கிழக்கை டிரான்சிட் விமானங்களாக மாறுகின்ற சந்தியாக மத்திய கிழக்கை வைத்திருக்க முடியாது என்றே கருதுகின்றன. அபுதாபி, துபாய், டோஹா ஆகிய இடங்கள் உலகத்தின் மிக முக்கிய விமானங்கள் டிரான்சிட் நிலையங்களாக இருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு 182 மில்லியன் மக்கள் இதனூடாக பயணித்திருக்கின்றார்கள். சுமார் 4 மணி நேரங்கள் வரை இந்த டிரான்சிட் காணப்படுகின்றது. இப்பொழுது இது தேவைதானா? இப்படியான அவல நிலையில் இன்று தேவையற்று பல பயணிகள் நிற்கின்றார்கள். விமான சேவைகளினால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற முடியவில்லை. எனவே எதிர்காலத்தில் மத்திய கிழக்கை தவிர்த்து நேரடியாகவே நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் வகையிலும் ஐரோப்பாவில் மத்திய நிலையங்களை அமைத்து டிரான்சிட்களை ஏற்படுத்தி பரப்பதாகவும் மாற்றியமைக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை வேறு சிலர் கூறுகின்ற பொழுது இதுபோல அவலமான சூழ்நிலைகள் முன்னரும் வந்து மத்திய கிழக்கு போர்க்குளத்தில் குளித்ததுதான். அதன் பின்னர் இந்த விமான நிலையங்கள் எழுந்து நின்றன. இந்த போரும் உடனடியாக முடியுமாக இருந்தால் அவைகள் மீண்டெழுந்துவிடும். போர் நீண்டு செல்லுமாக இருந்தால் மட்டும் இந்த பிரச்சனை பாரிய பிரச்சனையாக வரும் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஆயினும் இந்த போரானது விமான பயணிகளுடன் விளையாடி இருக்கின்றது. இதற்கு மாற்று ஏற்பாடு அவசியம் என்பதை மறுப்பதற்கு இல்லை என்கின்ற கருத்து ஐரோப்பிய விமான சேவைகளிடையே ஏற்பட்டிருக்கின்றது. கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்து மத்திய கிழக்கில் மாற்றம் செய்து ஆசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். ஐரோப்பாவில் இருந்து ஆஸ்திரேலியா செல்லும் பயணிகளில் 65% மத்திய கிழக்கில் இருந்தே செல்லுகின்றார்கள். இப்பொழுது சவுதி உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் பிரம்மாண்டமான விமான நிலையங்களை அமைத்துக் கொண்டு இருக்கின்றன. இதனுடைய காரணம் இந்த வர்த்தகத்தில் இருக்கின்ற வருமானம் தான். அப்படி இருக்க நடைபெற்றிருக்கின்ற போரானதும் இன்று ஈரானினுடைய விமான நிலையம் வெடித்து சிதறி எரிந்து கொண்டு இருப்பதும் விமான சேவைகளுக்கு எதிரான ஒரு போராக மாறப்போகின்ற நிலையும், கட்டாரினுடைய விமான சேவைகள் அதிக வருமானத்தை பெற்ற பொழுது எமிரேட்ஸ் அதற்கு எதிராக திரும்பி கட்டார் எமிரேட்ஸ் பிரச்சனை வந்ததும் கட்டார் மீது தடைகள் விதித்ததும் இந்த போரில் மத்திய கிழக்கு நாடுகள் ஏட்டிக்கு போட்டி போட்ட வண்ணமே இருக்கின்றன. அவர்களுடைய வயிற்றில் அடிக்கும் இந்த வேலையையும் மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளும் கிளம்பி இருக்கின்றன. இப்படி பல விவகாரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி வருகின்றன. இப்பொழுது விமானங்களினுடைய கட்டணம் வன்முறையாக உயர்வடைந்திருக்கின்றது. டென்மார்க்கில் இருந்து இலங்கை வருவதற்கு 10,000 குரோனர்கள் வரை விமான சீட்டுகளினுடைய விலை உயர்ந்திருக்கின்றது. குறைந்தபட்சம் 6,000 இருந்தது, இப்பொழுது 10,000 எட்டி தொட்டு இருக்கின்றது. இது மத்திய கிழக்கினால் வர முடியுமா, திரும்பி போக முடியுமா என்றது தெரியாமல் பலர் தங்களுடைய பிரயாண சீட்டுகளை இடைநிறுத்தம் செய்வதாகவும் கூறுகின்றார்கள். ஆகவே பயணிகளினுடைய உல்லாச பயணமானது வருகின்ற ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கின்ற கால பயணத்திற்கான பதிவுகள் ஆரம்பிக்கின்ற இந்த வேளையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த போர் உலக மக்களை பெரும் பாதிப்பிற்குள் தள்ளி இருக்கின்றது. இந்த போர் விரைவில் முடியுமா இல்லையா என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டமாக எல்லாமே தீர்மானமாகும். உலக மக்கள் இந்த போர் முடிவடைய வேண்டும் என்று காத்திருக்கின்றார்கள். முடியுமா போர்? முடிக்க முடியுமா அமெரிக்காவினால்? இல்லை விடியுமா மத்திய கிழக்கு வாழ்க்கை என்பதை காத்திருக்கின்றது உலகம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.